தமிழ் சினிமாவில் பிரபல ப்ரொடியூசரும் நடிகருமான மோகன் நடராஜன் அவர்கள் நேற்று இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு ஆக்டர் பிரபு தன்னோட கண்டோலன்ஸை நேரடியாகவே போயிட்டு அவங்களோட ஃபேமிலிக்கு செலுத்தியிருக்காரு. தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்களை ப்ரொடியூஸ் பண்ணவர் தான் மோகன் நடராஜன் அவர்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பிரபு அவர்கள் நடித்த என் தங்கச்சி படித்தவ அப்படிங்கிற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது அவங்களோட 2வது படம். அண்ட் அப்பையிலேருந்தே பிரபு சாருக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு உறவு இருந்து வந்துகிட்டு இருக்கு. விஜய் நடிச்சிருந்த கண்ணுக்குள் நிலவு, சூர்யா அவர்கள் நடிச்சிருந்த வேல் போன்ற படங்களை இவர் தயாரிச்சிருக்காரு. அண்ட் தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் தயாரிச்சிருக்காரு. அதெல்லாம் தாண்டி 1980 காலகட்டங்களில் ஏகப்பட்ட படங்களில் இவர் நடிச்சிருக்காரு. அண்ட் இப்போ இவர் மிகப்பெரிய அளவில் படங்கள் பண்ணுறது இல்லை. கடந்த சில வருடங்களாகவே இவருக்கு உடல்நிலை மோசமாகவும் இருந்திருக்கு. இந்த ஒரு நிலையில நேற்று சென்னையில் உடல்நலக்குறைவு காரணமாக மோகன் நடராஜன் அவர்கள் இறந்து போயிருக்காரு. அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸ் அஃபீஷியலாக வெளிவந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து ஏகப்பட்ட பிரபலங்கள் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் இப்போ பிரபு சாரும் இணைஞ்சிருக்காரு. அண்ணன் ரொம்பவே ஒரு நல்ல மனிதர். அவர் ரொம்ப கலகலப்பாக இருப்பார். அவரும் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. அவரு கூடயும் நான் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கேன். அண்ட் என்னோட ஒரு படத்தையுமே அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. கடந்த சில வருடங்களாகவே அவருக்கு உடல்நலம் முடியாமல் இருந்துச்சு. அப்போ கூட அடிக்கடி நான் கால் பண்ணி பேசியிருக்கேன். அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு சடனாக நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போவார் அப்படின்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணனோட குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் அண்ணனோட நண்பர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பிரபு சார் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து நிறைய பிரபலங்கள் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சூர்யா சார் எந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனேயே நேரடியாக அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாரு. தன்னோட கண்டோலன்ஸை அன்னைக்கே தெரிவிச்சிருந்தாரு. இன்னைக்கு அவரோட உடல் சென்னையில் நல்லடக்கம் செய்யப்படுது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்துச்சு. இதை தொடர்ந்து மேலும் ரசிகர்களும் சரி பிரபலங்களும் சரி தொடர்ந்து தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, தளபதி ரசிகர்கள் எல்லாமே அவளோட செப்டம்பர் 5 எப்படா வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா அவர் நடிப்பில் கோட் படம் நாளைக்கு வெளியாக இருக்கு. அண்ட் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எந்த ஒரு தேட்டர்லையுமே டிக்கெட்டே கிடைக்கல. அந்த அளவுக்கு பயங்கரமாக ஃபில் ஆகி வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் தான் FDFS வேற அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பா இந்த படம் இன்னும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு நிலையில ஒரு மிகப்பெரிய சேனல் இந்த படத்தோட ரிவ்யூ சமீபத்தில் விட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் சாருக்கு சால்ட் அண்ட் பேப்பர் லுக் பயங்கரமா செட் ஆகியிருக்கு. அந்த ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஏகப்பட்ட டல் விஷயங்கள் இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் ஊத்திக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் கடைசி 40 நிமிஷம் அந்த செகண்ட் ஹாஃபை தூக்கி நிறுத்திருச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏகப்பட்ட எலமெண்ட்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க. குறிப்பாக CSKMI மேட்ச்லாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் ஷுவர் ஷாட் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.